குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 18 சித்தர்கள் பாடல் வரிசையில் இதுவரைக்கும் 12 சித்தர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது இடைக்காட்டு சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும். காப்பு ஆதி அந்தம் இல்லாதவன் ஆகியை தீது உறும் பவம் தீப்படு பஞ்சு போல் மோதுரும் படி முப்பொறியொத்தொர காதலாக கருத்தில் கருதுவோம். ஆதி அப்படின்னா தொடக்கம், அந்தம் அப்படின்னா முடிவு, பவம் அப்படின்னா பிறப்பு, முப்பொறி அப்படின்னா மனம், வாக்கு, காயம் என்பன, காதல் அப்படின்னா பேரன்பு, கருத்தில் அப்படின்னா உள்ளத்தில், தொடக்கமும் முடிவும் தோற்றமும் அழிவும் இல்லாதவனாகிய இறைவனை வணங்கி தீமையை உள்ளடக்கிய பிறவியாகிய நோய் நெருப்பில் இட்ட பஞ்சு போன்று பொசுங்கி பொறிகளும் இணைய காதல் என்ற அன்பு கொண்டு உள்ளத்தில் கொள்வோம். பாடல் 1. தாண்டவராய கோனார் கூற்று. எல்லா உலகமும் எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் எண்ணறிய வல்லாளன் ஆதி பரம சிவனது சொல்லால் ஆகுமே கோனாரே. வல்லாளன் அப்படின்னா ஆற்றல் மிக்க சிவன். அனைத்து உலகங்களும் அனைத்து உயிர்களும் அனைத்து பொருள்களும் நினைத்தற்கரிய ஆற்றல் மிக்க முதல்வனான ஆதி பரமசிவனது சொல்லால் ஆகுமே கோனாரே. நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்தால் சொல்லால் யாவுமே ஆகும் அப்படின்னு அர்த்தம். பாடல் 2. வானியல் போல் வயங்கும் பிரமமே சூனியம் என்றறிந்து ஏத்தாக்கால் ஊனியல் ஆவிக்கு ஒரு கதி இல்லை என்று ஓர்ந்து கொள்ளுவீர் நீர் கோனாரே. ஊனியல் ஆவி அப்படின்னா உடம்பில் உள்ள உயிர், ஓர்ந்து கொள்ளுவீர் அப்படின்னா உணர்ந்து கொள்ளுவீர். வானத்தின் இயல்பிற்கு இணங்க விளங்கும் பிரம்மம் என்னும் சிவமே தோற்றம் அற்றது. அதுவே சூனியம் என்று உணர்ந்து உடம்பில் இணைந்த உயிருக்கு ஒன்றும் நேராது என உணர்ந்து அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் கோனாரே. பாடல் 3. முத்திக்கு வித்தான மூர்த்தியை தொழுது முத்திக்கு உறுதிகள் செய்யாக்கால் சித்தியும் பத்தியும் சத்தியும் முத்தியும் சேராவாகுமே கோனாரே. வித்து அப்படின்னா விதை, முத்தி அப்படின்னா வீடு பேரு, மூர்த்தி அப்படின்னா சிவபெருமான், தொழுது அப்படின்னா வணங்கி, சித்தி அப்படின்னா அற்புத ஆற்றல். வீடு பேரு அடைவதற்கு விதையாக இருக்கும் சிவபெருமானை வணங்க வைராகியம் கொள்ளாவிட்டால் சித்தியும் பத்தியும் சக்தியும் முக்தியும் அடைய முடியுமா கோனாரே. பாடல் 4. தொல்லை பிறவியின் தொந்தமற்ற சோம்பலற்ற தவம் செய்யாக்கால் எல்லையில் கடவுள் எய்தும் பலம் உமக்கு இல்லையென்று எண்ணுவீர் கோனாரே. தொந்தம் அப்படின்னா தொடர்பு, தொல்லைகள் பல கொண்ட பிறவியின் தொடர்பு நீங்க சோம்பல் இன்றி தவம் செய்யாவிட்டால் எல்லையின்றி விளங்கும் இறைவனின் பதவி அதாவது பதம் உனக்கு கிட்டாது என்று உணர்வீர் கோனாரே. பாடல் 5. ஆரண மூலத்தை அன்புடனே பரமானந்த கோலத்தை பண்புடனே பூரணமாகவே சிந்தித்து மெய்ஞான போதத்தை சார்ந்திடும் கோனாரே. ஆரண மூலம் அப்படின்னா வேத நாயகனான சிவபெருமான், பூரணமாக அப்படின்னா முழுமையாக, மெய்ஞானம் அப்படின்னா உண்மை அறிவு. வேத நாயகனான சிவபெருமானை அன்புடனும் பேரின்ப அழகை நற்குணமுடனும் முழுமையாக சிந்தித்து உணர்ந்து மெய்ஞான அறிவினை சேர்ந்திருப்பீர் கோனாரே. 6வது பாடல். காலாகாலங் கடந்திடும் சோதியை கற்பனை கடந்த அற்புதத்தை நூலால் பெரியவர் சொன்ன நுண்பொருளை நோக்கத்தில் காண்பது கோனாரே. நோக்கம் அப்படின்னா நினைவு, சோதி அப்படின்னா இறைவன். பல காலங்களை கடந்து நிலைத்த ஒளிமயமான கற்பனை கடந்த வியப்பை நூலை ஆராய்ந்த சான்றோர் உரைத்த அணுவுக்குள் அணுவான இறைவனை நினைவில் பார்ப்பீராக கோனாரே. பாடல் 7. சொல்லரும் சகல நிற்கலம் ஆனதை சொல்லினால் சொல்லாமல் கோனாரே. அல்லும் பகலும் அகத்தில் இருத்திடில் அந்தகன் கிட்டுமோ கோனாரே. நிற்கலம் அப்படின்னா உருவமற்ற, அல் அப்படின்னா இரவு, அந்தகன் அப்படின்னா யமன். பேச எளிதில் தோன்றாத உருவமானதும் உருவமற்றதுமான சிவலிங்கத்தை வார்த்தையால் பேசாமல் இரவும் பகலும் உள்ளத்தில் வைத்தால் யமன் அருகில் வரமாட்டான் கோனாரே. பாடல் 8. சூரியன் வாள்பட்ட துய்ய பனி கெடும் தோற்றம் போல்
வெவ்வினை தூள்படவே நாரி இடப்பாகன் தாழ் நெஞ்சில் போற்றியே நற்பதி சேர்ந்திடும் கோனாரே. சூரியன் வாள் அப்படின்னா சூரிய கதிர், துய்ய அப்படின்னா தூய்மையான, வெவ்வினை அப்படின்னா கொடிய வினை, நாரி இடப்பாகன் அப்படின்னா உமாதேவியை தனது இடப்பாகத்தில் கொண்ட சிவபெருமான், தாள் அப்படின்னா திருவடி, நற்பதி அப்படின்னா சாயுச்சியம். சூரியனை கண்டதும் தூய்மையான பனி விலகுவது போல கொடிய வினைகள் யாவும் தோள்பட உமாதேவியாரை தனது இடப்பாகத்தில் வைத்த சிவபெருமானின் திருவடிகளை உள்ளத்தால் வணங்கி 4ஆம் பதவியான சாயுச்சியம் சேர்ந்திடுவீர் கோனாரே. பாடல் 9. மும்மலம் நீக்கிட முப்பொறிக்கு எட்டாத முப்பால் கிடந்ததாம் அப்பாழை செம்மறியோட்டிய வேலை அமர்த்தும் சிந்தையில் வைப்பீரே கோனாரே. மும்மலம் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை என்பன, முப்பொறி அப்படின்னா மனம் வாக்கு உடல் என்பன, அம்மயம் அப்படின்னா வேலை, சிந்தை அப்படின்னா உள்ளம். மனதை பற்றி இருக்கும் 3 அழுக்குகளான ஆணவம் கண்மம் மாயை என்பன நீங்கிட மனம் வாக்கு உடல் இவைகளுக்கு தோன்றாத முப்பாலில் உள்ள அப்பாழை செம்மறி ஆட்டை மேய்க்கும் வேலைகளிலும் உள்ளத்தில் கொள்ளும் கோனாரே. பாடல் 10. பஞ்சவிதமாய் சஞ்சலம் பறக்க பற்றற்று நின்றதை பற்றி அன்பாய் நெஞ்சத்து இருத்தி இரவும் பகலுமே நேசித்து கொள்ளுவீர் கோனாரே. பஞ்சவிதம் அப்படின்னா 5 வகையான, சஞ்சலம் அப்படின்னா துன்பம், பறக்க அப்படின்னா நீங்க, நெஞ்சத்து இருத்தி அப்படின்னா உள்ளத்தில் வைத்து, நேசித்து அப்படின்னா அன்பு கொண்டு, மனத்தை வருத்தும் 5 விதமான துன்பங்களான வறுமை, பஞ்சம், நோய், முதுமை, இறப்பு இவை யாவும் பரந்தோட பற்றற்றவனாகிய சிவபெருமானை பற்றி அன்புடன் மனதில் வைத்து இரவும் பகலும் அவன் மேல் அன்பு கொண்டு இருப்பீர் கோனாரே. பாடல் 11. நாராயண கோனார் கூற்று. சீரார் சிவக்கொழுந்தை தில்லமுதை சிந்தேனை பாராதி வான் பொருளை பஞ்ச உரு ஆன ஒன்றை பேரான விண்ணொளியை பேரின்ப வாரிதியை நேராக என்னாலும் நெஞ்சிருத்தி வாழ்வேனே. அழகே வடிவான சிவக்கொழுந்தை தெளிந்த அமிர்தத்தை செந்தேனை உலக முதல்வனை விண்ணில் விளங்குபவனை பஞ்சபூதங்கள் வடிவான ஒருவனை அகண்ட வானின் சோதியை பேரானந்த கடலை ஒரு மனதுடன் அனைத்து நாள்களிலும் மனதில் கொண்டு வாழ்வேன். பாடல் 12. கண்ணுள் கருமணியை கற்பகத்தை காஞ்சனத்தை பெண்ணுருவ பாதியனை பேசறிய பொருளை விண்ணின் அமுதை விளக்கொளியை வெங்கதிரை தன்னலியை உள்ளில் வைத்து சாரூபம் சாருவனே. கடவுளை போல் வடிவம் பெறுவது சாரூபம் ஆகும். கண்ணின் கருமணியாக விளங்குபவனை, கற்பக மரமாக நினைத்ததை வழங்குபவனை, பொன்னை தன் உடலில் பாதியை உமாதேவியாருக்கு வழங்கியவனை, விண்ணின் அமுதான மழையை, விளக்கின் ஒளியை, சூரியனை, கருணையாளனை உள்ள சேர்த்து வைத்து சாரூபம் அடைவேன். பாடல் 13. மனமென்னும் மாடு அடங்கில் தாண்டவக்கோனே முத்தி வாய்ந்தது என்று என்னேடா தாண்டவக்கோனே. மாடு சிந்தித்து செயல்படாது, அதன் இயல்பே கட்டை அவிழ்த்து கொண்டு கண்டபடி ஓடும். அந்த மாட்டின் இயல்பை ஒத்த மனம் அடங்கினால் தாண்டவக்கோனே வீடு பேறு பெறலாம் என்று நினைப்பீராக தாண்டவக்கோனே. பாடல் 14. சினம் என்னும் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோனே யாவும் சித்தி என்றே நினையேடா தாண்டவக்கோனே. கோபம் என்னும் பாம்பு இறந்தால் கோனாரே அனைத்தும் சித்தியாகும் என்று மனதில் எண்ணுவீர் தாண்டவக்கோனே. பாடல் 15. ஆசையெனும் பசுமாலின் தாண்டவக்கோனே இந்த அண்டமெல்லாம் கண்டறிவாய் தாண்டவக்கோனே. ஆசையென்னும் பசு இறந்தால் தாண்டவக்கோனே இந்த உலகங்களை எல்லாம் கண்டு உணர்வாய் தாண்டவக்கோனே. மாலின் அப்படின்னா இறந்தால், அண்டம் அப்படின்னா உலகம். பாடல் 16. ஓசையுள் அடங்கு முன்னம் தாண்டவக்கோனே மூல ஓங்காரம் கண்டறினே தாண்டவக்கோனே. உனது பேச்சு அடங்குவதற்குள் தாண்டவக்கோனே மூலாதாரமான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நீ உணர்ந்து அறிவாயாக தாண்டவக்கோனே.
தாண்டவக்கோனே. பாடல் 17. மூல பகுதியற தாண்டவக்கோனே, உள்ளம் முளைத்த வேர் பிடுங்கேடா தாண்டவக்கோனே. தாண்டவக்கோனே, மாயை என்று மனதில் முளைத்த ஆணி வேரை கலைவாய் தாண்டவக்கோனே. பாடல் 18. சால கடத்தியல்பு தாண்டவக்கோனே, மல சாலென்றே தேர்ந்து அறிநீ தாண்டவக்கோனே. இந்த உடலின் தன்மையின் மிகுதியை தாண்டவக்கோனே, அழுக்கு நிறைந்த பாத்திரம் என உணர்ந்து அறிந்து கொள்வாயாக தாண்டவக்கோனே. கடம் அப்படின்னா உடல், மலசால் அப்படின்னா அழுக்கு நிறைந்த பாத்திரம், அதாவது இந்த உடல். பாடல் 19. பற்றே பிறப்புண்டாக்கும் தாண்டவக்கோனே, அதை பற்றாது அறுத்துவிடு தாண்டவக்கோனே. தாண்டவக்கோனே, நீ ஒரு பொருள் மீது கொள்ளும் பற்றுதான், அதாவது அதை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்னும் பெரு விருப்பம்தான் உனக்கு பிறவியை உண்டாக்குகிறது. அதை அறுத்துவிடு, நீ பிறப்பதிலிருந்து விடுபடுவாய், அதாவது உனக்கு பிறப்பே இருக்காது. பாடல் 20. சற்றே பிரம்மத்திச்சை தாண்டவக்கோனே, உன்னுள் சலியாமல் வைக்க வேண்டும் தாண்டவக்கோனே. பிரம்மம் ஆகிய சிவபெருமான் மீது கொஞ்சமேனும் விருப்பம் வைப்பீர் தாண்டவக்கோனே, உனது மனதில் அதை சலிக்காமல் இருத்திக் கொள்ள வேண்டும் தாண்டவக்கோனே. பாடல் 21. அவித்தவித்து முளையாதே தாண்டவக்கோனே, பக்தி அற்றவர் கதியடையார் தாண்டவக்கோனே. வேக வைத்த விதை முளைக்காது, அதை போல பக்தி கொள்ளாதவர் வீடு பேறு அடைய மாட்டார் தாண்டவக்கோனே. பாடல் 22. செவிதனில் கேளாத மறை தாண்டவக்கோனே, குரு செப்பில் வெளியாம் அல்லவோ தாண்டவக்கோனே. காதினால் கேட்டறியாத ஞானமாகிய நயன பாஷையை சொற்குரு உரைத்தால் தோன்றும் தாண்டவக்கோனே. இங்கு நயன பாஷை அப்படின்னா சர்க்குரு சீடனிடம் கண்ணால் பேசும் பாஷையே, அதாவது அந்த மொழியே நயன பாஷை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் 23. மாடும் மனைகளும் மக்களும் சுற்றமும் வான்பொருளும் வீடும் மணிகளும் வெண் பொன்னும் செம்பொன்னும் வெண்கலமும் காடும் கரைகளும் கல்லாம் பனியும் கரிபரியும் தேடும் பல பண்டம் நெல்லா சிவகதி சேர்மின்களே. எருதும் வீடுகளும் பிள்ளைகளும் உறவினரும் பெருமையும் மணிகளும் வெள்ளியும் தங்கமும் வெண்கலமும் நிலமும் நீர்நிலைகளும் வேலையாட்களும் யானை குதிரைகளும் சேர்த்த பல பொருளும் நிலையானவை அல்ல. எனவே சிவகதியான வீடு பேறு பெற முயற்சி செய்யுங்கள். பாடல் 24. போகம் போம் போகியம் போம் போசனம் போம் புண்மை போம் மோகம் போம் மோர்க்கம் போம் மோசம் போம் தாகம் போம் வேத முதல் ஆகமங்கள் மேலானதென்று பல்கால் ஓது பிரமத்து உற்றக்கால். 4 வேதம் முதல் 28 ஆகமங்கள் வரை போற்றி பாடும் சிவபெருமானுடன் இணைந்தோர்க்கு அனுபோகம் சுக அனுபவத்திற்கு உரியது. அற்ப காமம் விடாபிடியாக கொண்ட கருத்தும் வஞ்சனை விருப்பம் ஆகிய அனைத்துமே நீங்கிவிடும். பாடல் 25. தாண்டவராய கோனார் கூற்று. தான் திமி திமி தந்த கோனாரே, தீன் திமி திமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அருள் ஆனந்த கோனாரே. 1008 வட்டமும் கண்டேன், அந்த வட்டத்துள்ளே நின்றதும் கண்டேன். மாயிரு ஞாலத்து 108 பார்த்தேன், மந்த மனத்துறும் சந்தேகம் தீர்ந்தேன். மன அடக்கமும் ஞானம் பொருந்திய பேரானந்தம் கொண்ட ஆனந்தம் கோனாரே, கருணையுள்ளம் கொண்ட ஆனந்த கோனாரே. 1008 வட்டம் என்ற அனுபூதியையும் அறிந்தேன், அதில் நிலைத்ததையும் அறிந்தேன். பெரிய வித்தைகள் 108 அறிந்தேன், சந்தேகம் தீர்த்து கொண்டேன். யோகத்தால் இறைவனை அறிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சகஸ்ராரம் 1008 இதழ்களை கொண்டது, அதை அறிந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். பாடல் 26. அந்த கரணமென சொன்னால் ஆட்டையும் அஞ்ஞானம் என்னும் அடர்ந்தவன் காட்டையும் சந்த தவம் என்னும் வாளினால் வெட்டினேன், சாவாது இருந்திட கோட்ட
கோட்டையும் கட்டினேன். தான் திமி திமி தந்த கோனாரே, தீன் திமி திமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அருள் ஆனந்த கோனாரே. அந்த கரணம் அப்படின்னா உடலின் உட்கருவி. அவை 4, அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பன. அஞ்ஞானம் அப்படின்னா அறியாமை. உடலின் உட்கருவி என்னும் அந்த கரணம் என சொல்லும்படியான ஆட்டையும், அஞ்ஞானம் என்னும் அடர்ந்த காட்டையும் மேன்மையான பற்றை நீக்கும் தவத்தால் வெட்டி வீழ்த்தி பிறவி நோய் நெருங்காத கோட்டையையும் கட்டினேன். பாடல் 27. மெய்வாய் கண்மூக்கு செவியெனும் ஐந்தாட்டை வீருந் சுவையொலி ஓழு ஓசையாம் காட்டை எய்யாமல் ஓட்டினேன் வாட்டினேன் ஆட்டினேன் ஏக வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே. தான் திமி திமி தந்த கோனாரே, தீன் திமி திமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அருள் ஆனந்த கோனாரே. எய்யாமல் அப்படின்னா தொடுக்காமல், ஏக வெளி அப்படின்னா வெட்ட வெளி, ஆட்டினை போல் மனம் போன போக்கில் அலையும் மெய் வாய் கண் மூக்கு காது ஆகிய ஐம்பொறிகளையும் சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய காடு போன்ற 5 புலன்களையும் அம்பை எய்யாமலேயே விரட்டினேன். அவைகளை ஆட்டுவித்தேன், தீயால் வதக்கினேன். வெட்ட வெளியில் யோக விண்ணில் இவைகளையெல்லாம் அடக்கம் செய்தேன். பாடல் 28. பற்றிரண்டும் அற பண்புற்றேன் நண்புற்றேன், பாலையும் உட்கொண்டேன் மேலையாம் கண்கண்டேன். சிற்றின்பம் நீக்கினேன் மற்றின்பம் நோக்கினேன், சிற்பரன் சேர்ந்திட்டேன் தற்பரன் சார்ந்திட்டேன். தான் திமி திமி தந்த கோனாரே, தீன் திமி திமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அருள் ஆனந்த கோனாரே. நமது தலையில் மாங்காய் வடிவத்திலான சுரப்பி ஒன்று உண்டு. இதிலிருந்து சுரக்கும் அமிர்தமே மாங்காய் பால் ஆகும். இது யோக பலத்தால் மட்டுமே வாய்க்கும். பற்றிரண்டு அப்படின்னா 2 அகப்பற்றுகள். அவை நான் எனது என்பன. நண்பு அப்படின்னா நட்பு, சிற்றின்பம் அப்படின்னா பெண்ணிடம் கூடி பெறும் இன்பம். இது சிறிது நேரம் மட்டுமே இருப்பதால் சிற்றின்பம். தற்பரம் அப்படின்னா இறைவன். நான் எனது என்னும் அகப்பற்றுகள் 2ம் விலகிட நல்ல குணமுடையவன் ஆனேன். அனைத்து ஆன்மாக்களின் நட்பையும் பெற்றேன். மாங்காய்பால் என்னும் அமுதம் உட்கொண்டு விண்ணில் வாழும் தேவர்களையும் கண்குளிர கண்டேன். சிற்றின்பம் தரும் பெண்ணாசை விட்டு பேரின்பம் அளிக்கும் ஆன்மீகத்தை நாடினேன். அதனால் பிரம்மத்தை நாடி பரம்பொருளுடன் கலந்தேன். பாடல் 29. அண்ணாக்கையோடே அடைத்தே அமுதுன்னேன், அந்தரத்தை அப்பொழுதே எண்ணேன். பின்னாலும் மொழியை மேவி பூசை பண்ணேன், மெய்ஞானம் ஒன்றன்றே வேறே ஒன்றை நன்னேன். தான் திமி திமி தந்த கோனாரே, ஏன் திமி திமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அருள் ஆனந்த கோனாரே. அண்ணாக்கு அப்படின்னா உள்நாக்கு, ஓடே அப்படின்னா உள்ளே, நன்னேன் அப்படின்னா நெருங்கேன். உள்நாக்கை மடித்து அமுதமாகிய மாங்காய் பாலினை உண்ணமாட்டேன். அந்திரம் என்னும் சிறுகுடலை அப்பொழுது நினைக்க மாட்டேன். மேலுலகம் என்ற சொல்லையும் விருப்பமுடன் வழிபாடு செய்ய மாட்டேன். இறைவனே அறியும் உண்மை அறிவை அன்றி வேறு எதையும் நெருங்க மாட்டேன். பாடல் 30. மன்னாதி பூதங்கள் 5ஐயும் கண்டேனே, மாயா விகாரங்கள் யாவையும் விண்டேனே. விண்ணொளி மொழியை மெய்யினுள் கொண்டேனே, மேதினி வாழ்வினை மேலாக வேண்டேனே. தான் திமி திமி தந்த கோனாரே, தீன் திமி திமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அருள் ஆனந்த கோனாரே. மன்னாதி பூதங்கள் 5 அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பன. விகாரங்கள் அப்படின்னா வேறுபாடுகள். விண்டேன் அப்படின்னா தகர்த்தேன். விண்ணொளி மொழி அப்படின்னா ஓம் என்னும் பிரணவ மந்திரம். மெய் அப்படின்னா உடல். மேதினி அப்படின்னா உலகம். வேண்டேன் அப்படின்னா விரும்ப மாட்டேன். உலகம் தோன்றுவதற்கு முன் தோன்றிய பஞ்சபூதங்கள் 5ஐயும் பார்த்தேன். மாயையினால் தோன்றும் வேறுபாடுகள் அனைத்தையும் தகர்த்தேன். ஓம் என்னும் பிரணவ ஒளியை உடலினில் பூட்டினேன். உலக வாழ்வானது மாயை, அது தாழ்வானது என அறிந்தும் அதை விரும்பவில்லை.
இல்லை. பாடல் 31. வாக்காதி ஐந்தையும் வாகாய் தெரிந்தேனே, மாயை சம்பந்தங்கள் ஐந்தும் பிரிந்தேனே, நோக்கரு யோகங்கள் ஐந்தும் புரிந்தேனே, நுவலுமற்ற ஐந்தி யோக நோக்கம் பறிந்தேனே. தான் திமி திமி தந்த கோனாரே, தீன் திமி திமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அருள் ஆனந்த கோனாரே. வாக்காதி ஐந்து அப்படின்னா வாய், கைகள், பாதம், மலவாயில், குறி என்பன. மாயை சம்பந்தங்கள் ஐந்து அப்படின்னா சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, அராகம், விந்து என்பன. நோக்கரு யோகங்கள் ஐந்து அப்படின்னா உபாயம், புணர்ச்சி, தியானம், நிட்டை, நற்கதி, கூடல் என்பன. பறிந்தேன் அப்படின்னா உணர்ந்தேன். கர்மேந்திரியங்களான வாக்காதி ஐந்தையும் வகையாய் உணர்ந்து கொண்டேன். ஐந்து விதமான மாயை பொருத்தங்களினின்றும் விலகினேன். விளங்கும் யோகங்களிலும் தெளிவடைந்தேன். மோதுரும் ஐந்து யோகங்களின் நோக்கத்தையும் உணர்ந்தேன். பாடல் 32. ஆராதார தெய்வங்களை நாடு, அவர்க்கும் மேலான ஆதியை தேடு, கூரான பட்ட ஆனந்தத்தில் கூடு, கோசம் ஐந்தும் கண்டு குன்றேறி ஆடு. தாந்திமி திமி தந்த கோனாரே, தீந்திமி திமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அருள் ஆனந்த கோனாரே. ஆராதார தெய்வங்கள் அப்படின்னா 6 ஆதாரங்களிலும் குடியிருக்கும் தெய்வங்கள். மூலாதார தெய்வம் கணபதி, சுவாதிட்டான தெய்வம் பிரம்மன், மணிப்பூரக தெய்வம் திருமால், அநாகத தெய்வம் ஒருத்திரன், விசுத்தி தெய்வம் மகேஸ்வரன், ஆக்ஞா தெய்வம் சதாசிவம். ஆதி அப்படின்னா சிவபெருமான், கூரான வட்டம் அப்படின்னா ஆக்ஞா, கோசம் 5 அப்படின்னா அன்னமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம், ஆனந்தமய கோசம், விஞ்ஞானமய கோசம் என்பன. குன்று அப்படின்னா துரியம். ஆதாரங்கள் 6லும் குடிக்கொண்டிருக்கும் தெய்வங்களை வணங்க வேண்டும். அதற்கும் மேலான ஆதி பரம்பொருளான சிவபெருமானின் அருளை தேட வேண்டும். வகைப்பட்ட ஆக்ஞாவின் பேரானந்தத்தில் கூட வேண்டும். கோசம் 5இன் இயல்பை கண்டு குன்றான துரியத்தில் நடமிட வேண்டும். பாடல் 33. நாராயண கோனார் கோற்று, ஆதி பகவனையே பசுவே அன்பராய் நினைப்பாயல், சோதி பரகதிதான் பசுவே சொந்தமது ஆகாதோ. ஆதி பகவன் அப்படின்னா சக்தியும் சிவனும், பரகதி அப்படின்னா வீடு பேரு. ஆதி என்ற உமாதேவியாரையும் பகவானான சிவபெருமானையும் அன்புள்ளம் கொண்டு நினைவில் கொண்டு ஆன்ம பசுவே வணங்குக. அவ்வாறு வணங்கினால் ஒளிமயமான இறைவனால் வீடு பேரு சொந்தமாக ஆகும். பாடல் 34. எங்கும் நிறை பொருளை பசுவே எண்ணி பணிவாயில், தங்கும் பரகதியில் பசுவே சந்ததம் சாருவையே. பணிவாயில் அப்படின்னா வணங்கினால், பரகதி அப்படின்னா வீடு பேரு, சந்ததம் அப்படின்னா நாள்தோறும், சாருவையே அப்படின்னா சார்ந்து நிற்பாயாக. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளை ஆன்ம பசுவே மனதுள் நினைத்து வணங்குவாயானால் நிலைத்த வீடு பேற்றை நீ அடைவாய். நாள்தோறும் இறைவனையே சார்ந்து நிற்க. பாடல் 35. அல்லும் பகலும் நிதம் பசுவே ஆதி பதம் தேடில், புல்லும் மோட்ச நிலை பசுவே பூரணம் காண்பாயே. அல் அப்படின்னா இரவு, ஆதி அப்படின்னா இறைவன், பதம் அப்படின்னா திருவடி, புல்லும் அப்படின்னா பொருந்தும், மோட்ச நிலை அப்படின்னா வீடு பேரு, பூரணம் அப்படின்னா முழுமை, இரவும் பகலுமான அனைத்து நாள்களும் ஆன்ம பசுவே இறைவனுடைய திருவடிகளை வணங்கினால் பொருந்தும் வீடு பேறு வாய்ப்பை ஆன்ம பசுவே முழுமையாக பார்ப்பாயே. பாடல் 36. ஒன்றை பிடித்தோர்க்கே பசுவே உண்மை வசப்படுமே, நின்ற நிலைத்தனிலே பசுவே நேர்மை அறிவாயே. நின்ற நிலை அப்படின்னா விழிப்பு நிலை. ஒன்றான இறைவனை பற்றியவர்க்கு ஆன்ம பசுவே மெய்ஞானம் கைகூடும். நின்ற நிலையான விழிப்பு நிலையிலே ஆன்ம பசுவே இணக்கம் நீ அறிவாய். பாடல் 37. எல்லாம் இருந்தாலும் பசுவே ஈஸ்வர் அருள் இல்லையேல் இல்லா தன்மையென்றே பசுவே எண்ணி பணிவாயே. ஈஸ்வர் அப்படின்னா இறைவன், பணிவாய் அப்படின்னா வணங்குவாய். உன்னிடம் எல்லா விதமான செல்வம் செழித்து இருந்தாலும் ஆன்ம
பசுவே, கடவுளின் அருள் உன்மீது இல்லை என்றால் அந்த செல்வங்களினால் உனக்கு ஒரு பயனும் உண்டாவதில்லை. எனவே இறைவனை நினைத்து வழிபடுவாயாக. பாடல் 38. தேவன் உதவியின்றி பசுவே, தேர்ந்திடில் வேறொன்றில்லை. ஆவிக்கும் ஆவியதாம் பசுவே, அத்தன் திருவடியே. தேவன் அப்படின்னா இறைவன், அத்தன் அப்படின்னா தந்தையாகிய இறைவன், தலைவனாகிய இறைவன் அப்படின்னும் சொல்லலாம். இறைவனின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஆன்ம பசுவே அடைவது ஏதும் இல்லை. சிற்றான்மா பேரான்மாவாவது ஆன்ம பசுவே, தந்தையான இறைவனின் திருவடியே. பாடல் 39. தாயினும் அன்பன் அன்றோ பசுவே, சக்திக்குள்ளானவன் தான் நேயம் உடையவர் பால் பசுவே, நீங்காது இருப்பானே. சக்திக்குள்ளானவன் அப்படின்னா தன் உடலில் பாதியை சக்திக்கு வழங்கியவன். நேயம் அப்படின்னா அன்பு, பக்தி எப்படி வேணா வச்சுக்கலாம். தாயை காட்டிலும் இறைவன் அன்பானவன். ஆன்ம பசுவே, உமையவள் சக்திக்கு அன்பாகி தன் உடலில் பாதியை அளித்தவன் அவன். பக்தி கொண்டவரிடம் நீங்காமல் இருப்பான். பாடல் 40. முத்திக்கு வித்தானோன் பசுவே, மூல பொருளானோன் சக்திக்கு உறவானோன் பசுவே, தன்னை துதிப்பாயே. முத்தி அப்படின்னா வீடு பேரு, வித்தானோன் அப்படின்னா விதையானவன், துதிப்பாயே அப்படின்னா வணங்குவாயே. சிவபெருமான் வீடு பேரு அடைவதற்கு விதையானவன். ஆன்ம பசுவே, அவன் மூலாதாரமானவன், உமாதேவியாரின் கணவரானவன். ஆன்ம பசுவே, அவரை போற்றி வணங்குவாயாக. 41வது பாடல். அயன் திருப்பாதம் பசுவே, அன்புற்று நீ பணிந்தால் வெய்ய வினைகள் எல்லாம் பசுவே விட்டோடும் கண்டாயே. சிவபெருமானின் திருவடியை ஆன்ம பசுவே அன்புடன் நீ வணங்கினால் உனது கொடிய வினைகள் யாவுமே உன்னை விட்டு அகன்று ஓடும். அயன் அப்படின்னா சிவபெருமான், பணிந்தால் அப்படின்னா வணங்கினால், வெய்ய வினை அப்படின்னா கொடிய வினை அப்படின்னு அர்த்தம். பாடல் 42. சந்திரசேகரன் தாழ் பசுவே, தாழ்ந்து பணிவாயேல் இந்திரன் மான் முதலோர் பசுவே ஏவல் புரிவாரே. நிலவை அணிந்த சிவபெருமானின் திருவடியினை பணிவுடன் வணங்குபவர்க்கு ஆன்ம பசுவே இந்திரனும் ஞானிகளும் பணிவிடை செய்வார்கள். சந்திரசேகரன் அப்படின்னா நிலவை அணிந்த சிவபெருமான், பணிவாயேல் அப்படின்னா வணங்குவாய் என்றால், மான் முதலோர் அப்படின்னா ஞானிகள் போன்றவர்கள், ஏவல் அப்படின்னா பணிவிடை அப்படின்னு அர்த்தம். பாடல் 43. கற்புலன் காண ஒன்னா பசுவே, கர்த்தன் அடி இணையை உட்புலன் கொண்டேத்தி பசுவே உன்னதம் எய்வாயே. கற்புலன் அப்படின்னா கண்ணொளி, கர்த்தன் அப்படின்னா இறைவன், அடி இணை அப்படின்னா திருவடிகள், உட்புலன் அப்படின்னா ஆழ் மனது, உன்னதம் அப்படின்னா பேரின்பம். கண் ஒளியால் காண இயலாத இறைவனின் திருவடிகளை ஆன்ம பசுவே ஆழ் மனதால் கண்டு வணங்கி பேரின்பம் அடைவாயாக. பாடல் 44. சுட்டியும் காண ஒன்னா பசுவே, சூனியமானவத்தை ஒட்டி பிடிப்பாயேல் பசுவே உன்னை நிகர்ப்பவர் யார். காண ஒன்னா அப்படின்னா பார்க்க இயலாத, சூனியம் ஆவத்து அப்படின்னா வெட்ட வெளியான இறைவன், நிகர்ப்பவர் அப்படின்னா இணையானவர். குறிப்பிட்டு பார்க்க இயலாத கடவுளை ஆன்ம பசுவே ஏதுமற்ற பொருளாகிய இறைவனை நெருங்கி பற்றுவாயானால் உனக்கு இணையானவர் எவரும் இல்லை. பாடல் 45. தன்மனன் தன்னாலே பசுவே, தானுவை சாராதார் வன்மரம் ஒப்பாக பசுவே வையத்துள் உறைவாரே. தானு அப்படின்னா அழிவற்றவன், அதாவது சிவபெருமான். சாராதார் அப்படின்னா நெருங்காதார். வன்மரம் அப்படின்னா கொடிய மரம், அதாவது எட்டி மரம், அது விஷத்தன்மை கொண்டது. வையம் அப்படின்னா உலகம். உறைவார் அப்படின்னா வாழ்வார். ஆன்ம பசுவே தன் மனதில் அன்பு கொண்டு சிவலிங்கத்தை நெருங்காதவர்கள் கொடிய மரம் போன்று உலகில் துன்பப்படுவார்கள். பாடல் 46. சொல்லை
சொல்லென்னும் நற்பொருளாம் பசுவே சோதியை போற்றாக்கால் இல்லென்று முத்தி நிலை பசுவே எப்பொருளும் சொல்லுமே. சொல்லென்னும் நற்பொருள் அப்படின்னா நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரம். முத்தி நிலை அப்படின்னா வீடு பேரு. எப்பொருளும் அப்படின்னா அனைத்து தத்துவமும். ஆன்ம பசுவே திருவைந்து எழுத்து என்ற சொல்லானது ஒளிமயமாய் காட்சி அளிப்பது. அந்த அருள் பெரும் சோதியை வணங்காவிட்டால் வீடு பேறு அடைய இயலாது என்று அனைத்து தத்துவங்களும் கூறுகின்றன. 47வது பாடல். கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றீரே. விண் அப்படின்னா மேல் உலகம். கண்ணின் கருமணியாகவும் பேரொளியாகவும் மேல் உலகின் வனப்பாகவும் இருளை அகற்றும் ஒளி விளக்காகவும் இறைவன் திகழ்கின்றான். அத்தகைய இறைவனை போற்றி வணங்குவீர்களாக. பாடல் 48. மனம் வாக்கு காயம் எனும் வாய்த்த பொறிக்கு எட்டாத தினகரனை நெஞ்சமதில் சேவித்து போற்றீரே. காயம் அப்படின்னா உடல், பொறி அப்படின்னா கருவி, தினகரன் அப்படின்னா சூரியன். உள்ளம், சொல், உடல் என்ற கருவிகளுக்கு எட்டாத சூரியனை உள்ளத்தில் போற்றி வணங்குவீர்களாக. பாடல் 49. காலமூன்றங் கடந்த கதிரொளியை உள்ளத்தால் சாலமின்றி பற்றி சலிப்பறவே போற்றீரே. காலம் 3 அப்படின்னா நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். சாலமின்றி அப்படின்னா வரம்பின்றி. சலிப்பற அப்படின்னா சோர்வு நீங்கி 3 காலங்களையும் கடந்த சூரியனின் பேரொளியை மனதால் வரம்பின்றி சோர்வற்று போற்றுவீர்களாக. பாடல் 50. பாலில் சுவை போலும் பழத்தின் மது போலும் நூலில் பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரே. மது அப்படின்னா சாறு, நுண்பொருள் அப்படின்னா இறைவன். பாலில் இனிப்பு போலவும் பழத்தில் சாறு போலவும் நூலில் உண்மை கருத்து போன்றும் இருக்கும் அணு போன்று நுண்ணிய பொருளான இறைவனை வணங்குவீர்களாக. பாடல் 51. மூவர் முதலை முக்கனியை சர்க்கரையை தேவர் பொருளை தெல்லமுதை போற்றீரே. மூவர் முதலை அப்படின்னா மும்மூர்த்திகளின் முதல்வனை. தெல் அமுது அப்படின்னா தெளிந்த அமிர்தம். மும்மூர்த்திகளின் முதல்வனை, முப்பழம் போன்று இனிப்பவனை, சர்க்கரையை, தேவர்களின் தலைவனை, தெளிந்த அமிர்தமாக திகழும் சிவபெருமானை வணங்குவீர்களாக. பாடல் 52. தூய மறைபொருளை சுகவாரி நல்லமிழ்தை நேயமுடனாலும் நிலை பெறவே போற்றீரே. மறைபொருள் அப்படின்னா வேத பொருளாகிய இறைவன். சுகவாரி அப்படின்னா இன்பக்கடல். நேயம் அப்படின்னா அன்பு. நிலை பெற அப்படின்னா தக்க வைக்க. தூய்மையான வேத பொருளை, இன்ப கடலில் விளைந்த நல்ல அமிர்தத்தை, அன்பின் கருணையை நிலை பெறவே வணங்குவீர்களாக. பாடல் 53. சராசரத்தை தந்த தனிவான மூலமெனும் பராபரத்தை பற்றி பவம் அறவே போற்றீரே. சராசரம் அப்படின்னா பெரிய உலகம். பவம் அப்படின்னா பிறவி. உலகை படைத்த ஒப்பற்ற ஆதியாகிய இறைவனை தழுவி பிறவி பிணி நீங்க வணங்குவீர்களாக. பாடல் 54. மன்னாதி பூத முதல் வகுத்ததொரு வான்பொருளை கண்ணார காண கருத்து செய்து போற்றீரே. வான்பொருள் அப்படின்னா விண்ணின்று விளங்கும் இறைவன். கருத்து செய்து அப்படின்னா கருத்தொருமித்த மண்ணுலகில் பஞ்சபூதங்களை வகையாக்கிய விண்ணின்று விளங்கும் மூலப்பொருளை கண்ணார காண வேண்டும் என்றால் கருத்தொருமித்து வணங்குவீர்களாக. பாடல் 55. பொய்ப்பொருளை விட்டு புலமறிய ஒண்ணாத மெய்ப்பொருளை நாளும் விருப்பொற்று போற்றீரே. புலமறிய ஒண்ணாத அப்படின்னா ஐம்புலனால் காண முடியாத. மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மை பொருளான இறைவன். விருப்பொற்று அப்படின்னா விருப்பமுடன் நிலைத்து நிற்காத பொய் பொருளை விலக்கி ஐம்புலனால் காண முடியாத உண்மை பொருளை நாள்தோறும் விருப்பமுடன் வணங்குவீர்களாக. பாடல் 56. எல்லில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. தைலம் அப்படின்னா எண்ணெய். எள்ளினுள்ளே எண்ணெய் நிறைந்திருப்பதை போல அனைத்து உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை ஒரு முகப்பட்ட உள்ளத்தால் வணங்கி தெளிவடைந்து போற்றுவீர்களாக. பாடல்
57 நெஞ்சோடு கிளத்தல், அதாவது மனதிற்கு விளங்க கூறுதல். பாடல் 57 பூமியெல்லாம் ஓர் குடை கீழ் பொருந்த அரசாளுதற்கு காமியம் வைத்தால் உனக்கு கதி உளதோ கல்மனமே. காமியம் அப்படின்னா பேராசை அப்படின்னு அர்த்தம். உலகனைத்தும் ஒரே ஆட்சியாக அமைந்து பேரரசராக ஆட்சி செய்ய பேராசை கொண்டால் உனக்கு நற்கதி கிடைக்குமா கல் போன்று கடினமான மனமே. பாடல் 58 பெண்ணாசை கொண்டு பேணி திரிந்தக்கால் விண்ணாசை வைக்க விதியிலையே கல்மனமே. விண்ணாசை அப்படின்னா வீடு பேறு வைப்பதற்கான ஆசை. பேணி அப்படின்னா தொடர்ந்து பெண் ஆசை கை கொண்டு அப்படின்னு அர்த்தம். பெண்களின் மீது மோகம் கொண்டு அவளே கதி என அலைந்தால் வீடு பேறு கிடைப்பதற்கு ஆசை வைக்க கதியில்லை கல் போன்ற கடினமான மனமே. பாடல் 59 மேயும் பொறிகள் தம்மை மேலிட ஒட்டார்க்கு வினை தேயும் என்றே நல்வழியில் செல்லுக நீ கல்மனமே. மேலிட ஒட்டார்க்கு அப்படின்னா மனம் போன போக்கில் செல்ல விடாமல் தடுத்தவர்க்கு அப்படின்னு அர்த்தம். தேயும் அப்படின்னா மறையும். மேய்ந்து திரியும் பஞ்ச ஞானேந்திரியங்களையும் மேய விடாமல் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்களுக்கு வினை மறையும் என நல்ல வழியில் அவற்றை செலுத்துவாயாக கல் போன்ற கடினமான மனமே. பாடல் 60 பொன் இச்சை கொண்டு பூமி முற்றும் திரிந்தால் மண்ணிச்சை நோக்கம் வாய்க்குமோ கல்மனமே. பூமி முற்றும் திரிந்தால் அப்படின்னா உலகம் முழுவதும் அலைந்தால், இச்சை அப்படின்னா ஆசை, மண்ணிச்சை அப்படின்னா வீடு பேறு அடையும் ஆசை, வாய்க்குமோ அப்படின்னா கிடைக்குமோ அப்படின்னு அர்த்தம். பொன்னின் மீது ஆசை வைத்து உலகம் முழுவதும் அலைந்தால் வீடு பேறு பெறும் எண்ணம் கிட்டாது கல்லை போன்ற கடினமான மனமே. பாடல் 61 பொய்யான கல்வி கற்று பொருள் மயக்கம் கொள்ளாமல் மெய்ஞான கல்வியினை விரும்புவாய் கல்மனமே. மெய்ஞானம் அப்படின்னா உண்மை அறிவு. உண்மையை நிரூபிக்க இயலாத கல்வியை கற்றும் பொருள் தேடுவதில் மயங்கியும் இருந்தால் உண்மையான கல்வியை கற்க இயலாது. அதனால் இவற்றை விட்டு உண்மையான கல்வியை விரும்புவாயாக கல் போன்று கடினமான மனமே. பாடல் 62 பேய்க்குரங்கு போல பேருலகில் இச்சை வைத்து நாய் நரிகள் போல் அலைந்தால் நன்மை உண்டோ கல்மனமே. இச்சை அப்படின்னா ஆசை. பேய் போன்றும் குரங்கு போன்றும் இவ்வுலகில் ஆசை வைத்து நாயை போன்றும் நரிகளை போன்றும் திரிந்தால் நன்மை உண்டாகுமா கல் போன்ற கடினமான மனமே. பாடல் 63 இரும்பை இழுக்கும் காந்தத்து இயற்கை போல் பல் பொருளை விரும்பினதால் அவை நிலையோ விளம்புவாய் கல்மனமே. பல்பொருள் அப்படின்னா பல பொருள்கள், விளம்புவாய் அப்படின்னா கூறுவாய். இரும்பை தன்வசம் இழுக்கும் காந்தத்தின் இயல்பை போல பல பொருள்களை விரும்பினால் அவை உனக்கு சொந்தமாகுமா? அவை நிலையானவை தாமா? கல்லை போன்று கடினமான மனமே நீ கூறுவாயாக. பாடல் 64 கற்ப நிலையால் அளவோ கற்ப காலங் கடத்தல் சொற்ப நிலை மற்ற நிலை சூட்சங்கான் கல்மனமே. கற்பம் அப்படின்னா 432 கோடி ஆண்டுகள் கொண்ட பிரம்மனின் கற்ப காலம். சூட்சம் அப்படின்னா ரகசியம். பிரம்மனின் அதிகார காலம் 432 கோடி ஆண்டுகள். இவையும் கடந்து போகும். தாய் வயிற்றில் குழந்தை கர்ப்பமாக இருக்கும் நிலையின் ரகசியத்தை காண்பாயாக கல்லை போன்ற கடினமான மனமே. பாடல் 65 தேகம் இழப்பதற்கு செபம் செய்தேன் தவம் செய்தேன் யோகம் மட்டும் செய்தால் என் யோசிப்பாய் கல்மனமே. உனது உடலானது மீண்டும் தோன்றாமல் இருப்பதற்கு மந்திரம் ஓதுதல் தவம் செய்தல் இவை மட்டும் போதாது, அட்டாங்க யோகத்தையும் செய்வாய் என யோசிப்பாயாக
படிப்பாயாக கல்லை போன்ற கடினமான மனமே. மந்திரம் ஓதாமலும் தவம் செய்யாமலும் யோகம் மட்டுமே செய்தால் கூட மறுபிறவி வாய்க்காது. பாடல் 66. பேசாது இருப்பதற்கு தான் கற்ற கல்வி அன்றோ வாகான மெய்க்கல்வி வகுத்தறினி கல்மனமே. வாகான மெய்க்கல்வி அப்படின்னா அட்டாங்க யோகம் ஆகிய ராஜயோகம். வகுத்தறி அப்படின்னா ஆராய்ந்து அறிவாயாக. உயிரானது உடலை விட்டு போகாமல் இருப்பதற்கு நான் கற்ற அட்டாங்க யோக கல்வி அல்லவா சரியான உண்மை கல்வி என்று ஆராய்ந்து அறிவாயாக கல்லை போன்ற கடினமான மனமே. பாடல் 67. அறிவோடு கிளத்தல், அதாவது அறிவுக்கு விளங்க கூறுதல். எல்லா பொருள்களையும் எண்ணப்படி படைத்த வல்லாளன் தன்னை வகுத்தறினி புல்லறிவே. வல்லாளன் அப்படின்னா அனைத்தையும் படைக்கும் அற்புத ஆற்றல் கொண்ட இறைவன். வகுத்தறி அப்படின்னா ஆராய்ந்து அறிவாயாக. புல்லறிவே அப்படின்னா அறிவே. உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருள்களையும் தம் எண்ணப்படி படைத்த வல்லமையாளனாகிய இறைவனை ஆராய்ந்து அறிவாயாக அறிவே. பாடல் 68. கட்புலனுக்கு எல்லளவும் காணாது இருந்தெங்கும் உட்புலனாய் நின்ற ஒன்றை உய்த்தறினே புல்லறிவே. கட்புலனுக்கு அப்படின்னா கண்ணின் பார்வைக்கு, உய்த்தறிதல் அப்படின்னா உணர்ந்து அறிதல். கண்ணின் பார்வையில் எல்லளவு கூட படாமல் இருந்து எங்கும் காட்சியளிக்கும் இறைவனை உன்னுள்ளே உணர்ந்து அறிவாய் அறிவே. பாடல் 69. விழித்திருக்கும் வேளையிலே விரைந்துறக்கம் உண்டாகும் செழித்திலங்கும் ஆன்மாவை தேர்ந்தறினி புல்லறிவே. உறக்கம் அப்படின்னா தூக்கம், தேர்ந்தறி அப்படின்னா உணர்ந்து அறி. விழித்திருக்கும் சமயத்தில் விரைவாக தூக்கம் உண்டாகும் வளத்துடன் விளங்கும் ஆன்மாவை உணர்ந்து அறிவாயாக அறிவே. பாடல் 70. மெய்யில் ஒரு மெய்யாகி மேலாகி காலாகி பொய்யில் ஒரு பொய்யாகும் புலம் அறினி புல்லறிவே. மெய் அப்படின்னா உடல், கால் அப்படின்னா காற்று, புலம் அப்படின்னா அறிவு. உடலில் ஒரு ஆன்மாவாகி மேல் எழும் காற்றாகி உடலென்ற உண்மையற்ற வேடத்தில் அறிவை நீ அறிவாயாக அறிவே. பாடல் 71. ஆத்துமத்தின் கூறான அவயவப்பேய் உன்னுடனே கூத்து பறிகின்ற கோள் அறிவாய் புல்லறிவே. ஆத்துமா அப்படின்னா உயிர், அவயவம் அப்படின்னா உறுப்புகள், கூத்து பறிதல் அப்படின்னா கொடுமைப்படுத்துதல். உயிரின் அமைப்பான உறுப்புகள் பிசாசு போன்று உன்னுடன் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றின் செயலும் உன்னை கொடுமைப்படுத்துவதை பார். அவை பேயாக பற்றி உன்னை அலைக்கழிப்பதை உணருவாயாக அறிவே. பாடல் 72. இருட்டறைக்கு நல்விளக்காய் இருக்கும் ஒன்றன் வல்லமையை அருள் துறையில் நிறுத்தி விளக்காகு நீ புல்லறிவே. வல்லமை அப்படின்னா ஆற்றல், அருள் துறை அப்படின்னா அருள் பேரு. இருள் சூழ்ந்த வீட்டின் அறைக்கு ஒளி தீபமாய் விளங்கும் உனது ஆற்றலை இறைவனின் அருள் வழியில் நிலைக்க செய்து ஒளி சுடராக விளங்குவாயாக அறிவே. பாடல் 73. நல்வழியில் சென்று நல் பதவி எய்தாமல் கொள்வழியில் சென்று குறுகுவது ஏன் புல்லறிவே. கொள்வழி அப்படின்னா தீய வழி, குறுகுவது அப்படின்னா துன்பப்படுவது. நன்மை தரும் நல்ல வழியில் செல்லாமல் தீய வழிகளில் சென்று துன்பப்படுவது எதற்காக அறிவே. பாடல் 74. கைவிளக்கு கொண்டு கடலில் வீழ்வார் போல் மெய்விளக்குன் உள்ளிருக்க வீழ்குவதேன் புல்லறிவே. மெய்விளக்கு அப்படின்னா உண்மை ஒளி, அதாவது இறைவன். வீழ்குதல் அப்படின்னா விழுதல், துன்பப்படுதல் அப்படின்னு சொல்லலாம். வெளிச்சம் தரும் விளக்கு தங்கள் கைகளில் வைத்திருந்தும் கடலில் வீழும் அறியாமையை மிகுந்தவர்களை போல உனக்குள் உண்மையான விளக்கு இருந்தும் நிலை தடுமாறி சம்சார கடலுள் விழுந்து துன்பப்படுவது ஏன் அறிவே. பாடல் 75. வாசிக்க
விதிக்கு மேலான வாழ்கதி உன் உள்ளிருக்க யோகிக்கு மேற்கதிதான் உனக்கு அரிதோ புல்லறிவே. வாசி அப்படின்னா பிராணவாயு, வான்கதி அப்படின்னா வீடு பேரு. பிராணவாயுவுக்கும் உயர்ந்த மேலுலக நற்கதி உனது உள்ளத்தில் இருக்க சிந்திக்க உனக்கு அரிதா அற்ப அறிவே. உயிரை விடவும் மேலானது வீடு பேறு எய்துதல் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 76. அன்னையை போல் எவ்வுயிரும் அன்புடனே காத்து வரும் முன்னவனை கண்டு முத்தியடை புல்லறிவே. முன்னவன் அப்படின்னா இறைவன், அனைத்திற்கும் முன்பாக தோன்றியவன் அப்படின்னு அர்த்தம். முத்தி அப்படின்னா வீடு பேரு. தாயை போன்று விளங்கி அனைத்து உயிர்களையும் அன்புடன் காப்பாற்றி வரும் இறைவனை கண்டு வீடு பேரு அடைவாயாக அற்ப அறிவே. பாடல் 77. சித்தத்தொடு கிளத்தல் அப்படின்னா உள்ளத்திற்கு விளங்க கூறுதல் அப்படின்னு அர்த்தம். அஞ்ஞானம் போயிற்று என்று தும்பி பர பரமானந்தம் கண்டோம் என்று தும்பி பர மெய்ஞானம் வாய்த்ததென்று தும்பி பர மேலேறி கொண்டோம் என்று தும்பி பர. அஞ்ஞானம் அப்படின்னா அறியாமை, தும்பி அப்படின்னா வண்டு, அதாவது தட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது. மெய்ஞானம் அப்படின்னா உண்மை அறிவு. மேலேறுதல் அப்படின்னா தலையின் உச்சியில் உள்ள சகஸ்ரார தலத்திற்கு குண்டலினி சக்தியை ஏற்றுதல் அப்படின்னு அர்த்தம். சகஸ்ராரம் அப்படின்னா இது 7வது சக்கரம். ஆக்ஞா என்னும் யோக ஆதாரத்திற்கு மேலே தலையின் உச்சியில் இது அமைந்துள்ளது. இது 1000 இதழ்களை உடையது. இதிலே சிவசக்தி ஐக்கியமாகி உள்ளனர். இங்கேதான் அமிர்தம் ஊறுகின்றது. இதை அருந்துபவர் பசி இன்றியும் மூப்படையாமலும் வாழ்வார்கள். அறியாமை எம்மை விட்டு தொலைந்தது என வண்டே சிறகடித்து பரப்பாயாக பரமானந்தம் என்னும் பேரின்பம் அடைந்தோம் என்று சிறகடித்து பரப்பாயாக. மேலும் உண்மை அறிவு வாய்த்ததெனவும் சகஸ்ராரம் என்ற மலையின் உச்சியை சென்றடைந்தோம் எனவும் தும்பியே நீ பரப்பாயாக. பாடல் 78. அல்லல் வலை இல்லையென்றே தும்பி பர நிறை ஆனங்கள் அற்றோம் என்றே தும்பி பர தொல்லை வினை நீங்கிற்று என்றே தும்பி பர பரஞ்சோதியை கண்டோம் என தும்பி பர. அல்லல் அப்படின்னா துன்பம், தொல்வினை அப்படின்னா துன்பம் அளிக்கும் வினை, முன்னை வினையும் அப்படின்னும் எடுத்துக்கலாம். பரஞ்சோதி அப்படின்னா சிவபெருமான். துன்பம் என்னும் வலையானது இல்லை என்றே வண்டே நீ பரப்பாயாக. யான் எனது என்னும் அகங்காரங்கள் இரண்டுமே நீங்கின என வண்டே நீ பரப்பாயாக. மேலும் துன்பமளிக்கும் தீவினை போனதென்றும் சிவபெருமானை கண்டோம் எனவும் வண்டே நீ பரப்பாயாக. பாடல் 79. ஐம்பொறி அடங்கினவே தும்பி பர நிறை அறிவே பொருளாம் என தும்பி பர செம்பொருள்கள் வாய்த்தனவே தும்பி பர ஒரு தெய்வீகம் கண்டோம் என்றே தும்பி பர. நிறை அறிவு அப்படின்னா நிறைந்த அறிவு, தெய்வீகம் அப்படின்னா இறைநிலை, ஐம்பொறிகளும் அடங்கி போயின, நிறைந்த அறிவே உண்மையான செல்வம், செம்பொருளான இறைவனை கண்டோம் என்று வண்டே நீ பரப்பாயாக. பாடல் 80. மூவாசை விட்டோம் என்றே தும்பி பர பரமுத்தி நிலை சித்தி என்றே தும்பி பர தேவாசை வைத்தோம் என்று தும்பி பர இந்த சிகத்தை ஒழித்தோம் என்று தும்பி பர. மூவாசை அப்படின்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்பன. பரமுத்தி நிலை அப்படின்னா வீடு பேரு. தேவாசை அப்படின்னா தெய்வத்தின் மேல் கொள்ளும் பற்று. செகம் அப்படின்னா உலகம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற 3 ஆசைகளையும் விட்டோம் எனவும் மோட்ச நிலையில் சித்தி பெற்றுவிட்டோம் எனவும் இறைவன் மேல் மட்டும் பற்று வைத்து உலக பற்றை விட்டோம் எனவும் வண்டே நீ பரப்பாயாக. பாடல் 81. பால்வெளியை நோக்கியே தும்பி பர மாயை பற்றற்றோம் என்றே நீ தும்பி பர வாழ்விடம் என்றெய்தோம் தும்பி பர நிறைவல்லல் நிலை சார்ந்தோமே தும்பி பர. பால்வெளி அப்படின்னா சூன்யமாக விளங்கும் விண், மாயை அப்படின்னா பொய் தோற்றம், நிறைவல்லல் நிலை அப்படின்னா இறைநிலை. சூன்யமாக விளங்கும் விண்ணை பார்த்து வண்டே நீ பரப்பாயாக. பொய் தோற்றமான பற்றை விட்டோம் என வண்டே
நீ மேல் நோக்கி பறப்பாயாக, நிலையாக ஓரிடத்தில் வாழோம் என்று வண்டே நீ பறப்பாயாக, சொர்க்கத்தை அடைந்து இறைநிலை அடைந்தோம் என்று வண்டே நீ பறப்பாயாக. பாடல் 82. எப்பொருளும் கனவென்றே தும்பி பர, உலகெல்லாம் அழியும் என்றே தும்பி பர, அப்பில் எழுத்துடல் என்றே தும்பி பர, என்றும் அழிவில்லாதது ஆதி என்று தும்பி பர. அப்பு அப்படின்னா நீர், ஆதி அப்படின்னா இறைவன், உலகில் நாம் காணும் எந்த பொருளும் கனவுதான் என்று வண்டே நீ பறப்பாயாக, உலகம் யாவும் அழியும் தன்மை கொண்டவை என்று வண்டே நீ பறப்பாயாக, நீர்மேல் எழுதிய எழுத்து போல இவ்வுடலும் நிலையற்றது எனவும் இறைவன் மட்டுமே நிலையானவன் எனவும் வண்டே நீ பறப்பாயாக. பாடல் 83. குயிலோடு கிளத்தல் அப்படின்னா குயிலோடு பேசுதல் அப்படின்னு அர்த்தம். கரணங்கள் புறநான்கும் அடங்கினவே, கெட்ட காமம் முதல் ஓராறும் ஒடுங்கினவே, சரணங்கள் ஒரு நான்கும் கண்டனம் என்றே நிறை சந்தோடமாகவே கூவு குயிலே. 4 அந்த கரணமும் எனது யோக வல்லமையால் அடங்கின, தீய உலப்பகையான காமம் முதல் 6 ஒடுங்கின, சரணங்கள் 4 கண்டோம் என்று பேரானந்தமுடன் குயிலே நீ கூவுவாயாக. பாடல் 84. உலகம் ஓக்காலமாம் என்று ஓது குயிலே, எங்கள் உத்தமனை காண்பு அரிது என்று ஓது குயிலே, பலமதம் பொய்மையே என்று ஓது குயிலே, 7 பவம் அகற்றிட்டோம் நாம் என்று ஓது குயிலே. ஓக்காலம் அப்படின்னா வாந்தி எடுத்தல், பவம் அப்படின்னா பிறவி, இவ்வுலகம் வாந்தி எடுத்தல் போன்றது என்று குயிலே நீ அறிவுறுத்துவாயாக. எங்கள் இறைவனை காண்பது கடினம் என்றும் பல சமயங்களும் பொய்யானவை என்றும் தோன்றும் பிறவியை முடித்து விட்டோம் என்றும் குயிலே நீ அறிவுறுத்துவாயாக. பாடல் 85. சாதனங்கள் செய்தவர்கள் சாவார் குயிலே, எல்லா தத்துவங்கள் தேர்ந்தவர்கள் வேவார் குயிலே, மாதவங்கள் போலும் பலன் வாயாக் குயிலே, மூல மந்திரங்கள் தான் மகிமை வாய்க்கும் குயிலே, பயிற்சிகளை மேற்கொள்பவர்களும் மாண்டு போவார் இசை குயிலே, அனைத்து தத்துவம் என்னும் உண்மை நிலையை உணர்ந்தவர்களும் விறகுகளால் மூடி வெந்து விடுவார் குயிலே, மூல மந்திரங்கள் என்னும் திருவைந்தெழுத்தே மகிமையானது என்று குயிலே நீ கூறுவாயாக. பாடல் 86. எட்டிரண்டு அறிந்தோர்க்கு இடர் இல்லை குயிலே, மனம் ஏகாமனிற் கதி எய்தும் குயிலே, நட்டனையை சார்ந்தறிந்து கொள்ளு குயிலே, ஆதி நாயகனை நினைவில் வைத்த ஓது குயிலே. 8 ஆவும் 2 ஓவும் அதாவது சிவசக்தியினை உணர்ந்தோர்க்கு துன்பம் இல்லை என கூவு குயிலே, முழுமையான வீடு பேறு அடைவாய் குயிலே, நடராச பெருமானை கூடி உயர்வாய் குயிலே, ஆதியாகிய இறைவனை உள்ளத்தில் கொண்டு குயிலே போதிப்பாயாக. மயிலோடு கிளத்தல் அப்படின்னா மயிலோடு கூறுதல் அப்படின்னு அர்த்தம். ஆடு மயிலே நடமாடு மயிலே, எங்கள் ஆதியனி சேடனை கண்டு ஆடு மயிலே, கூடு போகும் முன்னங் கதி கொள்ளு மயிலே, என்றும் குறையாமல் மோன நெறி கொள்ளு மயிலே. ஆதி அணி சேடன் அப்படின்னா சிவபெருமான், கூடு போகும் முன்னம் அப்படின்னா உடல் அழிவதற்கு முன்பு, கதி அப்படின்னா வீடு பேரு, மோனம் அப்படின்னா மௌனம். ஆடு மயிலே நடனமிடுவாய் மயிலே, ஆதிசேடன் என்ற பாம்பை அணிந்த எங்கள் சிவபெருமானை கண்டு நடனமிடு மயிலே, உடல் அழியும் முன்பே வீடு பேறு அடைவாய் மயிலே, என்று மௌன முறையை கடைபிடிப்பாய் மயிலே. பாடல் 88. இல்லறமே அல்லலாம் என்று ஆடு மயிலே, பக்தி இல்லவர்க்கு முத்தி சித்தி இல்லை மயிலே, நல்லறமே துறவரம் காணு மயிலே, சுத்த நாதாந்த பெற்ற வெளிநாடு மயிலே. அல்லல் அப்படின்னா துன்பம், பக்தி அப்படின்னா அன்பு, முத்தி அப்படின்னா வீடு பேரு, இல்லறம் துன்பம் நிறைந்தது, பக்தி இல்லாதவர்களுக்கு வீடு பேரு வாய்க்காது, நல்லறம் என்பது துறவரமே, இறைவன் வெட்ட வெளியாய் இருக்கிறான் மயிலே, அவனை நீ நாடுவாயாக. பாடல் 89. கற்றோனை போல் மனத்தை காட்டு மயிலே, வரும் காலனையும் தூரத்தில் ஓட்டு மயிலே, பாற்றோடுருவவே பாயுமயிலே, அகப்பற்று சற்று
குற்றம் இல்லாமல் பண்ணுமயிலே. கற்றோன் அப்படின்னா கல்லால் ஆகிய தூண், காலன் அப்படின்னா யமன். கல்தூணை போன்று மனதை உறுதியாக வெளிப்படுத்து மயிலே. யமனையும் தூரத்தில் ஓட்டுமயிலே, அவனை ஒழிக்க தாவுமயிலே. உள்ளப்பற்று சிறிதும் இல்லாமல் பண்ணுவாய் மயிலே. பாடல் 90. அன்னத்தோடு கிளத்தல் அப்படின்னா அன்னத்திடம் விளங்க கூறுதல் அப்படின்னு அர்த்தம். சிறு தவளை தான் கலக்கிற் சித்திரத்தின் நிழல் மறையும், மறுவாயை தான் கலக்கின் மதிமயங்கும் மடவனமே. சித்திரம் அப்படின்னா நிழல், மறுவாய் அப்படின்னா மனம், மதி அப்படின்னா அறிவு. குளத்தருகே அமர்ந்த தவளையின் உருவமானது, அதாவது நிழலானது குளத்தில் தெரிகிறது. தவளையானது குளத்தில் குதித்தவுடன் அந்த நிழல் மறைந்து விடுகிறது. அதுபோல மனதை குழப்பினால் அறிவு மயக்கமடையும் என்பதை இளமை பொருந்திய அன்னமே உணர்வாயாக. பாடல் 91. காற்றின் மரம் முறியும் காட்சியைப் போல நல்லறிவு தோற்றிவிடில் அஞ்ஞானம் தூரப்போம் மடவனமே. அஞ்ஞானம் அப்படின்னா அறியாமை, தூரப்போம் அப்படின்னா விலகி போகும். காற்றினால் மரம் முறிவது போல நல்லறிவினால் அறியாமை என்ற குப்பை விலகி போகும் இளமையான அன்னமே. பாடல் 92. அக்னியால் பஞ்சு பொதி அழிந்திட்டவாறே போல் பக்குவனல் அறிவாலே பாவம் போம் மடவனமே. அக்னி அப்படின்னா நெருப்பு, பஞ்சு பொறி அப்படின்னா பஞ்சு மூட்டை, பாவம் போம் அப்படின்னா பாவம் போகும். நெருப்பினால் பஞ்சு மூட்டை அழிந்து போவது போல பக்குவப்பட்ட நல் அறிவினால் பாவம் போகும் இளமையான அன்னமே. பாடல் 93. குளவி புழுவை கொணர்ந்து கூட்டில் உருப்படுத்தல் போல் வளமுடைய வன்வனத்தை வசப்படுத்து மடவனமே. உருப்படுத்துதல் அப்படின்னா புழுவை தன் உருவமாக, அதாவது குளவியாக மாற்றுதல். வன்மனம் அப்படின்னா வலிமை கொண்ட உள்ளம். குளவியானது புழுவை எடுத்து வந்து தனது கூட்டில் வைத்து அடைத்து குளவியாக ஆக்குவதை போல செழுமையான வலிமை கொண்ட உள்ளத்தை உன் வசப்படுத்துவாயாக இளமை பொருந்திய அன்னமே. குளவியானது புழுவை தனது கூட்டில் வைத்து அடைக்கும். பிறகு ரீங்கார ஒலியை எழுப்பி கொட்டி தனது இனமாகிய குளவியாக உருமாற்றம். அக்குளவியை போலவே யோகியானவர் இறைவனை நினைத்தும் ஓங்கார ஒலி எழுப்பியும் தனது மனத்தை தன்வயப்படுத்துகின்றார் என்பது கருத்து. பாடல் 94. அப்புடனே உப்பு சேர்ந்து அளவு சரியானது போல் ஒப்புரவே பிரம்மமுடன் ஒன்றி நில்லு மடவனமே. அப்பு அப்படின்னா நீர், ஒப்புர அப்படின்னா ஒன்றுபட்டு, பிரம்மம் அப்படின்னா இறைவன். தண்ணீரில் எந்த அளவு உப்பை இட்டாலும் அது முற்றிலும் கரைந்து அந்த அளவாகவே இருப்பது போல் நீயும் சிவத்துடன் ஒன்றுபடுவாயாக இளமை பொருந்திய அன்னமே. பாடல் 95. காய்ந்த இரும்பு நிறங்காட்டுதல் போல் ஆத்துமத்தை வாய்ந்திலங்க செய்து வலம் பெரு நீ மடவனமே. ஆத்துமம் அப்படின்னா ஆன்மா, இலங்குதல் அப்படின்னா விலங்குதல். உலைக்களத்தில் நெருப்பிலிட்டு காய்ந்த இரும்பானது நெருப்பின் நிறத்தை காட்டுவதை போல உனது ஆன்மாவை சிந்தையில் செலுத்தி வலம் பெறுவாயாக இளமை பொருந்திய அன்னமே. பாடல் 96. புல்லாங்குழல் ஊதல் தொல்லை பிறவி தொலைக்கார்க்கு முத்திதான் இல்லை என்று ஊது குழல் கோனே இல்லை என்று ஊது குழல். தொல்லை பிறவி அப்படின்னா துன்பம் தரும் பிறவி, தொலைக்கார்க்கு அப்படின்னா விடாதவர்களுக்கு, முக்தி அப்படின்னா வீடு பேரு, துன்பம் தரும் பிறப்பை விடாதவர்களுக்கு வீடு பேரு கிடைக்காது என்று புல்லாங்குழல் என்ற இசை குழலை கோனாரே நீர் இசை பேராக. பாடல் 97. இந்திர போகங்கள் எய்தினும் தொல்லை என்று அந்தமாய் ஊதுகுழல் கோனே அந்தமாய் ஊதுகுழல். இந்திர போகங்கள் அப்படின்னா இந்திரன் பெற்றிருக்கும் சுகபோக
சுகபோகங்கள் எய்தினும் அப்படின்னா பெற்றாலும் அந்தம் அப்படின்னா அழகு. வானுலக தலைவனான இந்திரனை போன்று நீயும் பல்வேறு சுகபோகங்களை பெற்றிருந்தாலும் உனக்கும் துன்பம் உண்டு என்று அழகாக புல்லாங்குழலை ஊதுக கோனாரே. பாடல் 98. மோன நிலையினில் முத்தி உண்டாம் என்றே கானமாய் ஊதுகுழல் கோனே. கானமாய் ஊதுகுழல். மோன நிலை அப்படின்னா மௌன நிலை, கானம் அப்படின்னா இசை. மௌன நிலையினால் வீடு பேறு அடையலாம் என்று இசையுடன் புல்லாங்குழலை ஊதுக கோனாரே. பாடல் 99. நாய்போல் பொறிகளை நானாவிதம் விட்டோர் பெயரென்று ஊதுகுழல் கோனே. பெயரென்று ஊதுகுழல். பொறிகள் அப்படின்னா கருவிகள், நானாவி அப்படின்னா நாலா திசைகளிலும், நாய் போன்ற பொறிகளை நாலா திசைகளிலும் செலுத்துவோர் பேய் போன்றவர்கள் என்று கோனாரே உன் புல்லாங்குழலை ஊதுவாயாக. பாடல் 100. ஓடி திரிவோர்க்கு உணர்வு கிட்டும்படி சாடியே ஊதுகுழல் கோனே. சாடியே ஊதுகுழல். சாடி அப்படின்னா கண்டித்து தன் மனம் போன போக்கில் ஓடி அலைவோர்க்கு உணர்ச்சி வாய்க்குமாறு அவரை கண்டித்து புல்லாங்குழலை ஊதுவாயாக கோனாரே. உணர்ச்சியற்று இருப்பவருக்கு உணர்வினை ஊட்ட வேண்டும் என்பது இந்த பாடல் மூலமா சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 101. ஆட்டு கூட்டங்களை அண்டும் புலிகளை ஓட்டியே ஊதுகுழல் கோனே. ஓட்டியே ஊதுகுழல். அண்டும் அப்படின்னா நெருங்கும், பற்றும் அப்படின்னு சொல்லலாம், பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டு மந்தை போல் விளங்கும் ஞானேந்திரியங்கள் 5ஐயும் அவைகளை பற்ற வரும் உலப்பகையான காமம் முதலான 6 புலி கூட்டத்தையும் விரட்டிட கோனாரே நீ உன் குழல் எடுத்து ஊதுக. பாடல் 102. மட்டி குணமுள்ள மாரீச நாய்களை கட்டி வைத்து ஊதுகுழல் கோனே. கட்டி வைத்து ஊதுகுழல். மட்டி குணம் அப்படின்னா மூட குணம், மாரீச நாய்கள் அப்படின்னா வஞ்சகம் படைத்த மும்மலமான நாய்கள். அவை ஆணவம் கண்மம் மாயை என்பன. மூட குணம் கொண்ட வஞ்சகமுள்ள மும்மலங்களான நாய்களை கட்டி வைத்து ஊதுகுழல் எடுத்து கோனாரே ஊதுவீராக. பாடல் 103. கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு எப்போதும் கிட்டாவென்று ஊதுகுழல் கோனே. கிட்டாவென்று ஊதுகுழல். கிட்டா அப்படின்னா உதவா. அந்த கரணம் 4 அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பன. அந்த கரணம் என்ற கட்டாத நாய்கள் எப்போதுமே ஞானத்தை காக்க உதவாது என்று கோனாரே உன் ஊது குழலெடுத்து ஊதுக. பாடல் 104. பெட்டியில் பாம்பென பேய்மனம் அடங்க ஒட்டியே ஊதுகுழல் கோனே. ஒட்டியே ஊதுகுழல். ஒட்டி அப்படின்னா சார்ந்து, பெட்டிக்குள் அடைக்கலமான பாம்பை போல பேயென்று அலையும் மனதை அடைத்து அதனை சார்ந்து கோனாரே நீர் குழலை ஊதுவீராக. பாடல் 105. என்னதென்றும் யானென்றும் இல்லாதிருக்கவே தனதாக ஊதுகுழல் கோனே. தனதாக ஊதுகுழல். என்னது அப்படின்னா எனது, யான் அப்படின்னா நான், என்னுடையது என்றும் நான் என்னும் ஆணவம் நீங்கியும் அடியேன் வாழ வேண்டும் என்று கோனாரே உனது ஊது குழலெடுத்து ஊதுக. பாடல் 106. அற்ற விடமொன்றே அற்றதோடு உற்றதை கற்றதென்று ஊதுகுழல் கோனே. கற்றதென்று ஊதுகுழல். அற்ற இடம் அப்படின்னா பற்றுகள் நீங்கிய இடம். பற்றுகள் நீங்கிய இடம் ஒன்றுதான். அந்த இறை பற்று நீங்கிய இடமான இறைவனுடன் சேர்ந்ததுவே ஞானம் என ஊதுகுழல் எடுத்த கோனாரே ஊதுக. பால் கறத்தல் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும். பாடல் 107. சாவாது இருந்திட பால் கர சிரம் தன்னில் இருந்திடும் பால் கர வேவாது இருந்திட பால் கர வெறு வெட்ட வெளிக்குள்ளே பால் கர. சிரம் அப்படின்னா தலை, வேவாது இருந்திட அப்படின்னா உடலை தீயிட்டு கொளுத்துவதற்கு முன்பு, வெட்ட வெளி அப்படின்னா சிதாகாசம் இறக்காமல் நிலைத்திருக்க மாங்காய்ப்பால் அதாவது அமிர்தம் கரப்பாயாக அந்த பாலானது தலை உச்சியில் இருக்கும். அதை கரப்பாய்
கடைசியாக கட்டையை அடுக்கி உன் உடலை தீயிட்டு கொளுத்தும் முன்பு, அதாவது இறப்பதற்கு முன்பு பாலை கறப்பாயாக, சிதாகாசத்தினுள்ளே பாலை கறப்பாயாக. பாடல் 108. தோயாது எரிந்திடும் பால்கர, தொல்லை வினையற பால்கர, வாயால் உமிழ்ந்திடும் பால்கர, வெறு வயிறார உண்டிட பால்கர. தோயாது அப்படின்னா உறையாது, தொல்லை வினை அற அப்படின்னா முன்னை பிறவி வினைகள் நீங்க மாங்காய் பாலானது உறையாமல் இருக்கும், அதை கறப்பாயாக. முன்னை வினைகள் யாவும் நீங்க பால் கறப்பாயாக, கொப்பளித்து அதனை துப்பும் இதை கறப்பாயாக. பசியின்றி உண்டிட பால் கறப்பாயாக. மாங்காய் பாலை, அதாவது அமிர்தம் உண்டால் பசி எடுக்காது. இந்த மாங்காய் பாலை உண்பதால் தான் யோகிகள் பல்லாண்டுகள் பசியின்றி தொடர்ந்து யோகம் பயில முடிகிறது. பாடல் 109. நாராதிருந்திடும் பால்கர, நெடுநாளும் இருந்திட பால்கர, மாறாது ஒழுகிடும் பால்கர, தலை மண்டையில் வளரும் பால்கர. நாராதிருந்திடும் அப்படின்னா தீய நாற்றம் வீசாமல் இருக்கும், நெடுநாள் அப்படின்னா நீண்ட நாள், ஒழுகிடும் அப்படின்னா சொட்டும், தீய நாற்றம் வீசாமல் இருந்திடும் பாலை கறப்பாயாக. நீண்ட காலம் வாழ்ந்திட பால் கறப்பாயாக. அமிர்தம் மாறுபடாமல் சொட்ட பால் கறப்பாயாக. அந்த அமிர்தம் தலையோட்டில் வளரும் பாலை கறப்பாயாக. பாடல் 110. உலகம் வெறுத்திடும் பால் கர, மிக ஓக்காலம் ஆகிய பால்கர, கலசத்தினுள் விழ பால்கர, நிறை கண்டத்தின் உள் விழ பால்கர. ஓக்காலம் அப்படின்னா வாந்தி எடுத்தல், கண்டம் அப்படின்னா தொண்டை குழி. உலக வாழ்க்கை வெறுத்து விடும் பாலை கறப்பாயாக. வாழ்க்கை வாந்தியாகும் பாலை கறப்பாயாக. அமிர்தம் உடல் கிண்ணத்தில் விழ பால் கறப்பாயாக. முழு தொண்டை குழிக்குள் விழுமாறு பாலை கறப்பாயாக. பாடல் 111. ஏப்பம் விடாமலே பால்கர, வரும் ஏமன் விலகவே பால்கர, தீப்பொறி ஓய்ந்திட பால்கர, பரசிவத்துடன் சாரவே பால்கர. ஏமன் அப்படின்னா யமன், தீப்பொறி அப்படின்னா உடல் உஷ்ணம், சார அப்படின்னா சேர. ஏப்பம் உண்டாகாமல் பாலை கறப்பாயாக. உன்னை பற்ற வரும் யமனை விலக்கிட பாலை கறப்பாயாக. உடல் உஷ்ணம் அடங்கிட பாலை கறப்பாயாக. பரசிவத்துடன் ஒன்றவே பாலை கறப்பாயாக. பாடல் 112. அண்ணாவின் மேல் வரும் பால்கர, பேரண்டத்தில் ஊரிடும் பால்கர, விண்ணாட்டில் இல்லாத பால்கர, தொல்லை வேதனை கெடவே பால்கர. அண்ணா அப்படின்னா உள்நாக்கு, பேரண்டம் அப்படின்னா பெரிய தலை ஓடு, விண்ணாடு அப்படின்னா மேல் உலகம், தொல்லை வேதனை அப்படின்னா முன்னை வினையினால் வரும் துன்பம், உள்நாக்கின் மேலே வரும் அமிர்தத்தை கறப்பாயாக. பெரிய தலையோட்டில் ஊரிடும் பாலை கறப்பாயாக. விண்ணுலகிலும் இல்லாத பாலை கறப்பாயாக. முன்னை வினைகள் நீங்கிடவே பாலை கறப்பாயாக. பாடல் 113. இடை கட்டுதல். இருவினையாம் மாடுகளை ஏக விடு கோனே, உன் அடங்கு மன மாடொன்றை அடக்கிவிடு கோனே. நல்வினை தீவினை ஆகிய 2 மாடுகளையும் போகவிடு கோனே, அடங்காத மனம் என்ற மாட்டை அடக்கி விடுவாய் கோனே. பாடல் 114. சாற்றறிய நைட்டிகரே தற்பரத்தை சார்வர், நாளும் தவமாக கழிப்பவரே சன்னமதில் வருவார். நைட்டிகர் அப்படின்னா நிட்டையாளர், சன்னம் அப்படின்னா நிலையாக. சொல்வதற்கு அரிய சாதகம் செய்யும் நிட்டையாளரே இறைவனை சேர்வார்கள். நாள்தோறும் தவத்தில் நிலைப்பவரே நேர்த்தியாக வாழ்வார்கள். தியானம் அல்லது நிட்டை, இதை சிவயோகம் என்றும் அழைப்பார்கள். நாள்தோறும் சிவயோகத்தில் இருப்பவரே இறைவனை காண்பார்கள் என்பது கருத்து ஆகும். பாடல் 115. அகங்கார மாடுகள் 3 அகற்றிவிடு கோனே, நாளும் அவத்தை எனும் மாடதை நீ அடக்கிவிடு கோனே. ஆணவம் கோபம் பொறாமை இம்3 மாடுகளையும் விலக்கி விடுவாய் கோனே. இரவும் பகலும் அவத்தையான வேதனைகளை அடக்குவாயாக கோனே. பாடல் 116. ஒரு மலத்தன் எனும் மாட்டை ஒதுக்கி கற்று
கட்டு கோனே உன் உறையுமிரு மலந்தனையும் ஒட்டி கட்டு கோனே செருக்கு எனும் மாட்டை தனியே கட்டு கோனே மற்ற 2 மாடுகளான கன்மம் மாயை ஆகியவற்றை படுமுடிச்சு போட்டு ஒட்ட கட்டுவாய் கோனே. பாடல் 117. மும்மலத்தான் எனுமாட்டை முறுக்கி கட்டு கோனே மிக முக்கால நேர்மையெல்லாம் முன்பறிவாய் கோனே. ஆணவம் கன்மம் மாயை இவை 3ஐயும் இலக்காக கொண்ட உடலை யோக சாதனையால் முறுக்கேற்று கோனே. 3 கால இயல்பையெல்லாம் இதனால் முன்பாகவே உணர்வாய் கோனே. பாடல் 118. இந்திரிய திரையங்களை இருக்கவிடு கோனே என்றும் இல்லை என்றே மரணங்குழல் எடுத்து ஊது கோனே. இந்திரிய திரையங்கள் அப்படின்னா 5 புலன்கள், மரணம் அப்படின்னா இறப்பு. இந்திரியங்களை நிலை பெற கட்டுவாய் கோனே. அவ்வாறு கட்டினால் எந்நாளும் மரணம் இல்லை என்றே குழலூதுவாய் கோனே. பாடல் 119. உபாதி எனும் 3ஆட்டை ஓட்டிவிடு கோனே உனக்குள் இருக்கும் கள்ளம் எல்லாம் ஓடிப்போங் கோனே. 3ஆடு அப்படின்னா வாதம் பித்தம் சிலேத்துமம். வாதம் என்பது வாயு, பித்தம் என்பது சூடு, சிலேத்துமம் என்பது குளிர்ச்சி, கள்ளம் அப்படின்னா குற்றம். வாதம் பித்தம் சிலேத்துமம் இந்த 3 உபாதைகளையும் விரட்டி அடித்து விடு கோனே. உன் உடலில் உள்ள குற்றம் எல்லாம் ஓடி போய்விடும் கோனே. பாடல் 120. முக்காய மாடுகளை முன்னங்கட்டு கோனே இனி மோசமில்லை நாசமில்லை முத்தி உண்டாம் கோனே. பருவுடல் நுண்ணுடல் காரண உடல் இம்3 உடல்களில் உள்ள மனதை கட்டு கோனே. அதனால் இனி மோசமும் நாசமும் இல்லை, வீடு பேறு கிடைக்கும் கோனே. பாடல் 121. கண்ம பல மாடுகளை கடை கட்டு கோனே மற்ற கண்மந்திரைய பசுவை கடையில் கட்டு கோனே. கண்மம் அப்படின்னா கருமம், அதாவது செயல். ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் இவைகளை இழித்து போக்கு கோனே. மற்ற கண்மங்களை உண்டாக்கும் பசுவையும் போக்கிவிடு கோனே. பாடல் 122. காரணக்கோ 3ஐயும் கால்பிணிப்பாய் கோனே நல்ல கைவசமாய் சாதனங்கள் கடைபிடிப்பாய் கோனே. காரணக்கோ 3 அப்படின்னா நுண்ணுடல், உயிர், சுழுமுனை ஆகிய 3. கால்பிணித்தல் அப்படின்னா காற்றை கட்டுதல். காரண உடலில் இருக்கும் நுண்ணுடல், உயிர், சுழுமுனை நாடி இவை 3லும் காற்றை கட்டு கோனே. மேன்மையுடன் யோக சாதனைகளை கடைபிடிப்பாய் கோனே. நுண்ணுடலில் இருக்கும் சுழுமுனை நாடியில் காற்றை கட்டினால் உயிரானது நிலைத்து நிற்கும். இதற்கு அட்டாங்க யோகம் மேற்கொள்ள வேண்டும். பாடல் 123. பிரம்மாந்திரத்தில் பேரொளி கான் எங்கள் கோனே முத்தி பேசாது இருந்து பெரு நிட்டை சார் எங்கள் கோனே. பிரம்மாந்திரம் அப்படின்னா தலை உச்சியில் இருக்கும் துவாரம், நிட்டை அப்படின்னா சிவயோகம். தலை உச்சி துளையில் பெரிய ஒளியினை காண்பாய் எங்கள் கோனே. அதற்கு பேசா நோன்பு கொண்டு சிவயோகம் புரிவாய் எங்கள் கோனே. பாடல் 124. சிரமதில் கமல சேவை தெரிந்தெங்கள் கோனே வாய் சித்திக்குந் தந்திரம் தரியங்கள் கோனே. சிரம் அப்படின்னா தலை, கமலம் அப்படின்னா தாமரை. தலையில் உள்ள தாமரையை பணிந்து வணங்கும் முறையை தெரிந்திடு கோனே. அதன் மூலம் வீடு பேறு வசமாகும் தந்திரத்தை உனது சித்தத்தில் உணருவாய் கோனே. பாடல் 125. விண்ணாடி வத்துவை மெய்யறிவிற்காணும் கோனே என்றும் மெய்யே மெய்யில் கொண்டு மெய்யறிவில் செல்லும் கோனே. விண் அப்படின்னா ஆகாயம், வத்து அப்படின்னா இறைவன், மெய்யறிவு அப்படின்னா உண்மை அறிவு. ஆகாயத்தை நோக்கி உண்மை அறிவான இறைவனை காண்பாய் கோனே. உண்மையை உடலில் கொண்டு உண்மையாக நடப்பாய் கோனே. பாடல் 126. கண்ணாடியின் உள்ளே கண்டு பார்த்து கொள்ளு கோனே ஞான கண்ணன்றி கண்ணாடி காண ஒண்ணாது எங்கள் கோனே. கண்ணாடியின் மூலம் உன் உடலின் வெளித்தோற்றத்தை கண்டு கொள்ளலாம் கோனே. என்றாலும் ஞான கண் ஒளி இல்லாவிட்டால் கண்ணாடியில் உண்மையை பார்க்க
இயலாது கோனே. பாடல் 127. சூனியமானதை சுட்டுவார் எங்குண்டு கோனே, புத்தி சூக்குமமே அதை சுத்துமென்று எண்ணங்கொள் கோனே. சூனியம் அப்படின்னா வெட்டவெளி, இறைவன் வெட்டவெளியாக இருக்கிறார். புத்தி சூக்குமம் அப்படின்னா அறிவு நுண்மை, சுட்டுதல் அப்படின்னா காட்டுதல். வெட்டவெளியான இறைவனை குறிப்பிட்டு காட்டுபவர்கள் எங்கு இருக்கிறார்கள் கோனே, அறிவு நுண்மைதான் இறைவனை காட்டும் என்று நினைவில் கொள்வாய் கோனே. பாடல் 128. நித்தியமானது நேர்படிலே நிலை கோனே, என்றும் நிற்குமென்றே கண்டு நிச்சயம் காண் எங்கள் கோனே. நிலையானது உன்னிடம் இணங்கினால் அதிலே நிலை கொள் கோனே, என்னாலும் அது நிலைத்திருக்கும் இது நிச்சயம் எங்கள் கோனே. பாடல் 129. சத்தியும் பரமும் தன்னுள் கலந்தே கோனே, நிட்டை சாதிக்கில் இரண்டும் தன்னுள்ளே காணலாம் கோனே. பரம் அப்படின்னா சிவம், சக்தியும் சிவனும் உள்ளத்தில் கொண்டு கோனே, சிவயோகம் செய்தால் இருவரையுமே உன்னிலே காணலாம் கோனே. பாடல் 130. கூகை போல் இருந்து மோனத்தை சாதி எங்கோனே, பகர மூல நிலை கண்டு மோட்டு பிறப்பரு கோனே. கூகை அப்படின்னா ஊமை, பகர மூலம் அப்படின்னா அழகிய மூலம், அதாவது இறைவன். முட்டு அப்படின்னா ரத்த பந்தம், தீட்டு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஊமை போல் இருந்து மௌனத்தை நிறைவேற்று எங்கள் கோனே, அழகிய மூல நிலை கண்டு பிறப்பறுப்பாய் கோனே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் இடைக்காட்டு சித்தர் பாடல்கள் நிறைவு பெற்றன. மீண்டும் ஒரு சித்தர் பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.